வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளின் 8 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது கிருஷ். இன்றளவில் நடந்த பல்வேறு செய்திகளை நாம் இந்த அரை மணி நேரத்தில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். தமிழகத்தில் மேகி நூடுல்ஸ்க்கு தடை, முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. களை கட்டுகிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அமைச்சர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு, நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. சென்னையில் பூட்டிய வீட்டில் 2 குழந்தைகள் மர்ம மரணம், தந்தையை கொலை செய்திருக்கலாம் என உறவினர்கள் புகார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவது குறித்த கேரளாவின் ஆய்வுக்கு அனுமதி, ஜூலை 12ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் மத்திய அரசு உத்தரவு. மணிப்பூரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு, மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஜம்முவில் சீக்கிய இளைஞர்கள் போராட்டம், போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி, ஊரடங்கு உத்தரவு அமல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு தடை விதித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் மேகி நூடுல்ஸ் உணவுப் பொருட்களை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேகி நூடுல்ஸில் காரியம் என்னும் ரசாயன பொருள் அதிக அளவில் இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இதையடுத்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகி உணவுப் பொருட்களை உடனடியாக திரும்பப் பெறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெல்லி, குஜராத், உத்தரகாண்ட், காஷ்மீர், கேரளா ஆகிய மாநிலங்களில் மேகி நூடுல்ஸுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேகி நூடுல்ஸை வணிகர்கள் நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்பி வருவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே பொதுமக்கள் மீது அக்கறையோடும் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் நலமாக இருந்தால்தான் வணிகம் நலமாக இருக்கும் என்ற அக்கறையோடு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அது போன்ற பொருளை விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை தடை விதித்திருக்கிறோம். குறிப்பாக வாங்கிய பொருள்களை வியாபாரிகள் நிறுவனத்திற்கு திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே திருப்பி பெறக்கூடிய கம்பெனிகள் பணம் தரமாட்டோம் என்று ஏதாவது இழுக்கடித்து வணிகர்களை துன்புறுத்தினால் அவர்கள் மீது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணத்தை திரும்பி பெற்று தருவோம் என்று உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேகி நூடுல்ஸ் விவகாரத்தில் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன், நடிகைகள் மாதுரி தீட்சித், பிரீத்தி ஜிந்தா ஆகியோர் ஜூலை 6ஆம் தேதிக்குள் பதில் அளிக்குமாறு மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த மாணவாளன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாநில நுகர்வோர் மற்றும் குறைதீர்ப்பு ஆணையம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மேகி நூடுல்ஸ் மாதிரிகளை பரிசோதனைக்கு அனுப்பி அதன் அறிக்கையை வரும் 18ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தமிழக அரசுக்கு நுகர்வோர் மற்றும் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மணவாளன் தாக்கல் செய்த மனுவில் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மையுள்ள ஈயத்தை கலந்து விற்பனை செய்து வரும் மேகி நூடுல்ஸை மொத்தமாக தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். கலப்படமுள்ள உணவுப் பொருட்களை விற்பனை செய்து ஏமாற்றப்பட்டதால் தனக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் மேகி நூடுல்ஸுக்கு தடை விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேகி நூடுல்ஸின் மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும் என்றும் திரு ரங்கசாமி தெரிவித்தார். போட்டு கேட்டு அதற்கு நடவடிக்கை அரசு சாம்பிள் அந்த அதனுடைய ரிசல்ட் கிடைச்ச பிறகு அதுக்கு தகுந்தவாறு நடவடிக்கை நிச்சயமாக அதான் மக்களுக்கு எது பாதிக்கின்றோ அது நிச்சயமாக தடை செய்வதற்குரிய நடவடிக்கை அரசு கண்டிப்பாக எடுக்கும். சென்னையில் பூட்டிய வீட்டில் அக்கா தம்பியின் மர்ம மரணம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தலைமறைவாக இருக்கும் தந்தையை குழந்தைகளை கொலை செய்திருக்கலாம் என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மதுரவாயில் பூட்டிய வீட்டில் 14 வயதுள்ள பிரியதர்ஷினி என்ற சிறுமியும் 13 வயதுள்ள பிரபு என்ற சிறுவனும் நேற்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். இந்த குழந்தைகளின் மர்ம மரணம் பற்றி தகவல் அறிந்தவுடன் அவர்களின் தாயார் மகேஸ்வரி சிதம்பரத்திலிருந்து தனது உறவினர்களுடன் வந்திருந்தார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தது உள்ளிட்டவை தொடர்பாக மகேஸ்வரி உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர்.
பின்னர் உடல்கள் வைக்கப்பட்டிருந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்ற மகேஸ்வரியும் அவர்களது உறவினர்களும் குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டனர். இந்நிலையில் தலைமறைவான குழந்தைகளின் தந்தை வழக்கறிஞர் ரவியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இறந்த சிறுவன் பிரபுவுக்கு கடந்த மாதம் 24ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதாகவும் அதற்கு மகேஸ்வரி புத்தாடைகள் அனுப்பியதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். 26ஆம் தேதி மகேஸ்வரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரவி குழந்தைகளை கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் குழந்தைகளை ரவிதான் கொன்றிருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து செல்லும்போது மகேஸ்வரியும் அவரது தங்கையும் போலீசார் தலையை மூடிக்கொண்டு சென்றது அங்கிருந்தவர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆர்கே நகர் தொகுதியில் அமைச்சர்கள் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடுகிறார். அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் அத்தொகுதியில் அதிமுகவினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர்கள் வீரமணி, செல்லூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பிரச்சார ஏற்பாடுகள் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடாததால் திமுகவிற்கு பலவீனமில்லை என்று அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மகளிர் அணி சார்பில் மகளிருக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் சென்னை ராய்பேட்டையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி கனிமொழி, சேது சமுத்திரம் திட்டத்தை எந்த வகையில் நிறைவேற்றினாலும் திமுக மகிழ்ச்சி அடையும் என்றார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேர்மையாக நடைபெறாது என்பதாலேயே அதை திமுக புறக்கணிப்பதாகவும் அவர் கூறினார். திமுகவுக்கு பலவீனம் இல்லைங்க. இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க. எந்த நிலையில் அந்த இடைத்தேர்தல்கள் நடத்தப்படுது, அரசாங்கம் எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெஷினரிஸ் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இதை எதிர்த்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கான ஒன்றாகத்தான் இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, முக்கியமாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் இதை புறக்கணிக்கிறார்கள். காவிரி நதிநீர் பிரச்சினையில் பிரதமர் அலுவலகம் இறுதி முடிவு எடுக்கும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமா பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் பிரதமர் அலுவலகத்தின் முடிவை பொறுத்தே தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என கூறினார். ஆந்திராவில் செயல்படுத்தப்பட்டு வரும் போலாவரம் திட்டம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த செல்வி உமா பாரதி, போலாவரம் நதிநீர் திட்டம் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானியங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் பருவமழை சராசரி அளவை விட குறைவாக பெய்யக்கூடும் என கணக்கிடப்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதிகளிலும் வறட்சி ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. எனினும் நிலைமையை சமாளிக்க போர்க்கால நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு அருண் ஜேட்லி, பருவமழை குறைந்தாலும் உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். தேவையான தானியங்கள் உள்ளதால் வறட்சி காலங்களில் அவற்றை கொண்டு நிலைமை கையாளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைப்பெரியார் அணைப்பகுதியில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக ஆய்வு நடத்த கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி கோரி கடந்த மாதம் 11ஆம் தேதி கேரள அரசு விண்ணப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் புதிய அணை கட்டுவதால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் தாக்கம் குறித்து ஆய்வு நடத்த கேரள அரசுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. ஜூலை 12ஆம் தேதிக்குள் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய கேரளாவுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கேரள அரசானது இன்னும் ஓரிரு நாட்களில் சுற்றுச்சூழல் நிபுணர் குழுவை நியமிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த குழு அணை கட்டப்பட உள்ள இடம் சுற்றுச்சூழலுக்கு எதிராக அமைந்துள்ளதா, வன விலங்குகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதா என விரிவான ஆய்வினை மேற்கொண்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யும். முல்லைப்பெரியார் அணை பகுதியில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக ஆய்வு நடத்த கேரள அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இது பற்றி மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே வெங்கடேசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார், மத்திய அரசு இவ்வாறு ஒப்புதல் கொடுத்ததன் மூலம் இது நம்மளோட அரசுக்கு தோல்வி அடையுமா?
இது தமிழக அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் இந்த அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மனு தாக்கல் செய்தது. அந்த மனு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அது கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சென்ற மாதம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு இந்த கேரளாவிற்கு இந்த ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக சென்ற மாதம் இந்த கேரள அரசு ஒரு விண்ணப்பம் செய்திருந்தது. அதில் தற்பொழுது இருக்கும் முல்லைப்பெரியாறு அணை 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எனவே இது ஸ்திரத்தன்மை இழந்துவிட்டது. எனவே தற்பொழுது இருக்கும் முல்லைப்பெரியாறு அணையின் கீழே, அதாவது 366 மீட்டருக்கு கீழே புதிய அணை கட்டுவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். அந்த அனுமதிக்கு முன்னால் சுற்றுப்புற சூழல் குறித்து ஒரு விரிவான ஆய்வறிக்கை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தில் கோரப்பட்டிருந்தது. அந்த விண்ணப்பத்து கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இந்த ஆய்வறிக்கை உடனடியாக மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆய்வறிக்கை கிடைத்த பிறகு இந்த புதிய அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து அனுமதி வழங்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சார், இப்போ இந்த மத்திய அரசின் ஒப்புதலை அடுத்து தமிழக அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஏற்கனவே தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் இந்த அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனு நிலுவையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மத்திய அரசு இப்பொழுது கேரளாவிற்கு அனுமதி வழங்கியுள்ளது. உடனடியாக தமிழக அரசு இந்த உச்ச நீதிமன்றத்தில் தலையிட்டு அந்த அனுமதிக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு தனது மனுவில் கூறியுள்ளது. தற்பொழுது மீண்டும் இந்த அனுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு மீண்டும் கோரிக்கை எழுப்பும் என்று தெரிகிறது. சார், உங்களோட தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு மிக்க நன்றி. மணிப்பூர் மாநிலத்தில் சண்டல் மாவட்டத்தின் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் 12 வீரர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் இன்று காலை நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஏராளமான துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்திய அடையாளம் தெரியாத தீவிரவாதிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இனிவரும் செய்திகளில் நிதி மோசடி வழக்கில் நடிகை லீனா மரியா பால் உள்ளிட்ட 6 பேர் கைது. திருச்சி மலைக்கோட்டையில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் கண்டுபிடிப்பு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஜம்முவில் போராட்டத்தில் ஈடுபட்ட சீக்கியர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். ஜம்முவில் இன்று பிற்பகல் சீக்கிய இளைஞர்கள் அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட முயன்றது. அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் முயன்றபோது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தொடங்கினர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதுடன் தடி அடியும் நடத்தினர். அத்துடன் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டது. இதில் ஒருவர் பலியானார். கச்சத்தீவு பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் ராமேஸ்வரத்திற்கும் கச்சத்தீவிற்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்க கூடாது என கூறி விரட்டி அடித்துள்ளனர். இச்சம்பவம் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 700க்கும் மேற்பட்ட படகுகள் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்க போனேன். இந்த படகுகளை பூரா இன்னைக்கு மீன் பிடிக்க முடியாமல் இலங்கை கடற்படை 2 கப்பல் அதிலிருந்து சின்ன பிளாஸ்டிக் படகுகளை இறக்கி விட்டு படகுகளை பூரா விரட்டி அடித்து தொழிலே பண்ண முடியாமல் எல்லா படகுகளுமே பாதிக்கு மேலே திரும்பி வந்துட்டன. பாதி படகுகள் மீன் பிடிச்சி எல்லாமே ஒரு படகுக்கு 20,000 முதல் 50,000 வரை நஷ்டத்தில் வந்திருக்கிறாங்க. இதே நிலை நீடிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த ராமேஸ்வரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரரும் பெரியகுளம் நகர்மன்ற தலைவருமான திரு ஓ ராஜா மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கைலாசப்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் பூசாரியாக இருந்தவர் நாகமுத்து. இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தற்கொலை செய்து கொண்டார்.
இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக பெரியகுளம் நகரமன்ற தலைவர் ஓ ராஜா உள்ளிட்ட 7 பேர் மீது தென்கரை காவல் நிலையத்தில் நாகமுத்துவின் தந்தை சுப்புராஜ் புகார் அளித்தார். மேலும் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு ஓ ராஜா உள்ளிட்டோர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தார். முன்னதாக பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் திரு ஓ ராஜா உள்ளிட்ட 7 பேர் மீது பெரியகுளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தென்கரை போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் திரு கருணாநிதியின் மகள் திருமதி செல்வி மீதான நில அபகரிப்பு வழக்கை 6 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்ததாக திருமதி செல்வி மீது திரு நெடுமாறன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பூந்தன்மல்லி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விசாரணை தாமதமாக நடப்பதாகவும் அதனை விரைந்து விசாரித்து முடிக்க கோரி திரு நெடுமாறன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி பிரகாஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கின் விசாரணையை 6 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என பூந்தன்மல்லி நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்திய பிரதமர் இந்தியாவில் இல்லாமல் இருந்ததுதான் திரு மோடி அரசின் ஓராண்டு சாதனை என்று நாம் தமிழர் கட்சித் தலைவர் திரு சீமான் விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் அதிமுக திமுக கூட்டணியின்றி தனித்து போட்டியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். ஐயா மோடி அவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்த்தது இருக்குது. இந்த நாட்டின் இளைஞர்களும் குறிப்பாக வெகுவான மக்களும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். காங்கிரஸ்லேருந்து முற்று முழுதாக அது அவர் ஒரு நவீன இந்தியாவை படைப்பார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஐயா மோடி வைக்கலை. அது இந்த ஓராண்டு காலத்திலேயே தேவையற்ற விவாதங்கள்லேயே கடந்து போயிடுச்சு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் நடிகை லீனா மரியா பவுல் உள்ளிட்ட 6 பேரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜான் எப்ரஹாமின் மெட்ராஸ் கஃபே உட்பட பல்வேறு படங்களில் நடித்துள்ள நடிகர் லீனா மரியா பவுல் தனது காதலனுடன் சேர்ந்து சென்னை கனரா வங்கியில் 19 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டார். இது தொடர்பான வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த அவர் மும்பையில் நிதி நிறுவனம் நடத்தி 10 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட புகாரில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக கூறி முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடிகர் லீனா மரியா பவுல் உள்ளிட்ட 6 பேரை மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மலைக்கோட்டையில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்திற்கு அடையாளமாக இருப்பது மலைக்கோட்டை. பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட மலைக்கோட்டையில் பழமையான சிற்பங்கள் இருக்கின்றன. இக்கோயிலில் அடிவாரத்தில் கோயிலில் பின்புறம் பாறையில் செதுக்கப்பட்ட சிவபண்டிதர் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பம் மேற்கு திசையை நோக்கி அர்த்த பத்மாசனத்தில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் அமர்ந்திருப்பது போலவும் இவரின் அடியவர்கள் இருவர் சிவபண்டிதரை வணங்குவதைப் போலவும் இருக்கிறது. இந்த சிற்பம் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த எழுத்தமைதி, அந்த சிற்பம் அமைந்திருந்த விதம், அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய கூறுகள், உடை, அது அமர்ந்திருக்கிற கோலம், இதெல்லாம் பார்த்து அதை 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி நாங்கள் அதை நிர்ணயித்தோம். இந்த அரிய வகை சிற்பத்தின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் சிறிய அளவிலான சிற்பத்தில் இருப்பவர் இந்த சிற்பத்தை செதுக்கியவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் இந்த பாறையின் மீது செதுக்கப்பட்ட சிற்பத்தின் அருகில் இவர் சிவபண்டிதர் என தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். மேலும் இந்த மலைக்கோட்டையை சுற்றி பல்வேறு அரிய சிற்பங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இது சிவபண்டிதர்னு ஒரு மகானோட சிலை. இது தவகோலத்தில் இங்கே இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க மாரி சொல்லி சொன்னார். மேற்கொண்டு ஆராய்ச்சி நடத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போ என்னென்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு சரியான பாதைகள் இல்லை. இதை கோவில் நிர்வாகமும் தொல்பொருள் துறை ஆராய்ச்சியும் சேர்ந்து பார்த்து இந்த இடத்த சுத்தம் பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் அரிய விஷயங்கள்லாம் இதில் நிறையா கிடைக்குங்கிறத நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இக்கோயிலை சுற்றியுள்ள பாறைகளில் தற்பொழுது உரிய பராமரிப்பின்றி புதர்மண்டி இருக்கிறது. எனவே தொல்லியல் துறையும் கோவில் நிர்வாகமும் அரிய சிற்பங்களை கண்டறியவும் தற்போதுள்ள சிற்பங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி. இனிவரும் செய்திகளில் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய நடிகை ஏஞ்சலினா ஜோலிக்கு ரசிகர்கள் வாழ்த்து.
உக்ரைனில் ரஷ்ய ஆதரவாளர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே கடும் மோதல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஹாலிவுட்டின் முன்னணி நடிகையும் சமுதாய விழிப்புணர்வு சார்ந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருபவருமான ஏஞ்சலினா ஜோலி 40வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஹாலிவுட்டின் அழகு தேவதையாகவும் ரசிகர்களின் கனவு கன்னியாகவும் வலம் வருபவர் ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி. 1995ஆம் ஆண்டில் ஹேக்கர்ஸ் என்ற படம் மூலம் அறிமுகமான ஏஞ்சலினா 1999ஆம் ஆண்டில் கேர்ள் என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார். ஹாலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகள் பட்டியலில் முன்னிலையில் உள்ள ஏஞ்சலினா ஜோலி ஐக்கிய நாடுகள் சபையில் அகதிகளுக்கான சிறப்பு தூதராக பணியாற்றி வருகிறார். 40வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் ஏஞ்சலினாவுக்கு ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்தை மீறி உக்ரைனில் ரஷ்ய ஆதரவாளர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து பிரிந்து சென்ற உக்ரைன் நாட்டில் தற்போது உள்நாட்டு போர் நிகழ்ந்து வருகிறது. உக்ரைனில் வசித்து வரும் ரஷ்ய ஆதரவாளர்கள் உக்ரைனின் ஒரு பகுதியை பிரித்து ரஷ்யாவுடன் இணைக்க முயற்சித்து வருகின்றனர். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே கடும் சண்டை நடந்து வந்தது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு பெரிய அளவிலான தாக்குதல்கள் எதுவும் நிகழவில்லை. இந்நிலையில் அங்கு நேற்று இராணுவம் மற்றும் ரஷ்ய ஆதரவாளர்கள் இடையே கடும் மோதல் நிகழ்ந்துள்ளது. இரு தரப்பினரும் பீரங்கி மற்றும் டாங்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தினர். அங்கு தொடர்ந்து சண்டை நடந்து வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுற்றது. மேலும் பல்வேறு தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்.